அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அடிமை அரபுகளுக்கும் ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய ரமசான் ஸ்பெஷல் ஆஃபரும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கப்பல்கள் பாதுகாப்பாக கடப்பதற்கு ஈரான் விதித்திருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நிபந்தனைகளும் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களை 20% அதிகரித்திருக்கக்கூடிய ஈரானிய இராணுவமும் IRGC குதுஸ் படை பிரிவினுடைய தரமான அறிவிப்புகளும் பஹ்ரைனில் இலக்கு வைக்கப்பட்ட கட்டிடமும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் CIA உளவாளிகளும் ஈரானின் ஹெர்முஸ் ஆயுதமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே முழுமையாக களமிறங்கும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஆரம்பிக்கப்பட போகும் இந்த போரினுடைய அடுத்த கட்டமும் ரஷ்ய அதிபர் புட்டினோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலைமைகளும் எண்ணெய் விலை பல மடங்கினால் அதிகரித்ததை தொடர்ந்து அமெரிக்காவுக்குள்ளே பதற்ற நிலைமையானது அதிகரித்திருப்பதனை தொடர்ந்து அமெரிக்க மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதனை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் இழப்புகளை மறைப்பதற்கான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெட்டும் தீவிரமான ஊடக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுக்கடுக்காக ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் நேர்காணல்களை வழங்கி அவர்களுடைய பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போர்க்களத்தில் அமெரிக்காவினுடைய பாதை சரியான முறையில் பயணிக்கின்றது என்பதனையும் ஈரான் மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது, ஈரானினுடைய ஒட்டுமொத்த இராணுவ திறன்களையும் அளித்துவிட்டோம் என்பதனையும் இதனால் இதற்கு பிறகு ஈரானினால் எதுவுமே செய்ய முடியாது என்பதனையும் தற்போதைய எரிபொருள் விலையேற்றம் ஒரு தற்காலிகமானது தான் என்பதனையும் பிரச்சாரங்களாக மேற்கொண்டு வருகின்றார்கள். சர்வதேச சமூகத்தினை ஏமாற்றாவிட்டால், அமெரிக்க மக்களை ஏமாற்றாவிட்டால் அமெரிக்காவுக்குள்ளே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துவிடும். இதனால் தற்போது ஈரானுக்கு எதிரான போரானது சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரிலே நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொண்டு வருகின்றோம் என டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. மேலும் கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்களினால் 2% அளவில் எரிபொருளினுடைய விலையானது குறைவடைந்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாக சர்வதேச சந்தையில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் ஈரானுக்கு எதிரான போரை நாங்கள் விரைவாக முடிக்கப் போகின்றோம், எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று சர்வதேச பங்குச் சந்தைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. அதே போன்று எரிபொருள் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சில முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது நேற்று காலை வேளையில் ஒரு பீப்பாய் எண்ணெயினுடைய விலையானது $113 உயர்ந்திருந்தது. மேலும் நேற்று மதியம் வேளையில் ஒரு பீப்பாய் எண்ணெயினுடைய விலையானது $123 அதிகரித்தது. மேலும் இவ்வாறு எரிபொருள் விலையானது ஒரே நாளிலேயே $10 அதிகரித்ததனால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அவசரமாக சில முடிவுகளை எடுத்தார்கள். அதாவது நாடுகளிலே களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய்களையும் எரிபொருட்களையும் முழுமையாக களமிறக்குவதற்கு முடிவெடுத்தார்கள். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அவசர கால சூழ்நிலைகளுக்கு தேவைப்படும் வகையில் அதிகளவான எண்ணெய்களை களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளார்கள். ஒரு மிகப்பெரிய போர் சூழல் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இந்த எண்ணெயை பயன்படுத்துவதற்காகவே இதனை களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளார்கள். மேலும் அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடனான ஒரு மிகப்பெரிய போரை எதிர்பார்த்து ரஷ்யாவுடனான அடுத்த கட்ட போரை எதிர்கொள்வது அதற்காகவே எண்ணெய்களை அதிகமாக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய எண்ணெய்களை களமிறக்கியுள்ளார்கள். கடந்த 10 நாட்களுக்குள்ளே பிரித்தானியா உட்பட ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் எரிபொருள் விலையானது 25% அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களுக்குள் மாத்திரம் ஐரோப்பிய நாடுகளுக்குள் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இதனால் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே உணவுப் பொருட்களின் வெளியேற்றமும் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவிலும் உணவுப் பொருட்களுடைய வெளியேற்றம் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுவிடும். இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய மக்களும் அமெரிக்க மக்களும் அவர்களுடைய அரசாங்கங்களுக்கு எதிராக புரட்சிகளையும் போராட்டங்களையும் ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நிலைமை ஏற்பட்டால் ஒட்டுமொத்த மேற்குலகிலும் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே எண்ணெயினுடைய விலையானது $150 அதிகமாகிவிட்டால் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். மேற்குலகம் முழுவதும் ஸ்திரத்தன்மையை
நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். இதனாலேயே அவசரமாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அவர்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த எண்ணெய்களை களமிறக்குவதற்கு திட்டமிட்டார்கள். மேலும் இதற்கமைவாக நேற்றைய தினம் குறித்த களஞ்சியப்படுத்தப்பட்ட எண்ணெய்களை களமிறக்கினார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு எண்ணெய் விலையானது $105 குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. $123 இருந்து $105 குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்னும் 2 வாரங்களுக்கு மாத்திரமே இந்த களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்த முடியும். 2 வாரங்களுக்கு மேலாக ஐரோப்பிய நாடுகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தினால் ரஷ்யாவுடனான அடுத்த கட்ட போருக்கு அவர்களுடைய தயார்படுத்தல்கள் முழுமையாக பூஜ்ஜியமாகிவிடும். இதனால் தற்போது இன்னும் 2 வாரத்திற்கு மாத்திரம் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்துவதற்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் முடிவுகளை எடுத்துள்ளார்கள். அடுத்தது இவர்களுக்கு இருக்கக்கூடிய சவாலான விடயம் என்னவென்றால், இன்னும் 2 வாரங்களுக்குள்ளே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டுவிட வேண்டும். 2 வாரத்திற்குள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட்டு எண்ணெய் கப்பல்களும் LNG எரிவாயு கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பாக கடந்துவிட வேண்டும். அவ்வாறு கடந்தால் மாத்திரம்தான் 2 வாரத்திற்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தி நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும். 2 வாரத்திற்கு பின்பும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்படாவிட்டால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமையானது ஒட்டுமொத்த மேற்குலகமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். மேற்குலகினுடைய ஸ்திரத்தன்மையானது தலைகீழாக மாறிவிடும். மேற்குலகிலே வாழக்கூடிய மக்கள் விலையேற்றத்தினாலும் எரிபொருள் விலை அதிகரிப்பினாலும் வீதிகளிலே களமிறங்கி அவர்களுடைய அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களையும் ஆரம்பித்து விடுவார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், ஹெர்முஸ் ஜலசந்தியானது ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்றாகும். ஈரானுக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்து ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கலவரங்களையும் ஏற்படுத்திவிட்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கு அமெரிக்காவும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் திட்டமிட்டார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய ஐரோப்பாவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த வேலை திட்டங்களை முறியடிப்பதற்காகவே ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி என்கின்ற ஆயுதத்தை களமிறக்கியது. போரினுடைய ஆரம்பத்திலேயே ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி ஆயுதத்தை பயன்படுத்திவிட்டது. இதனால் ஈரானுக்குள்ளே கலவரங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தி ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்காக களமிறங்கியவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்கங்களை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இன்னும் 2 வாரத்திற்குள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்படாவிட்டால் அவர்களுடைய நாடுகளிலே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வீரியமடைந்துவிடும். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பதற்ற நிலைமைகளுக்குள் தள்ளப்பட்டுவிடும். மேலும் இவர்களின் ஸ்திரத்தன்மையும் முழுமையாக முடங்கிவிடும். எனவே ஈரான் களமிறக்கியிருக்க இந்த ஆயுதம் போர் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 10 நாட்களிலேயே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மேற்குலகினுடைய இலக்குகளை ஈரான் அவர்களுக்கு எதிராகவே திருப்பிவிட்டது. ஹெர்முஸ் ஜலசந்தி ஆயுதத்தை பயன்படுத்தி ஈரான் அவர்களுடைய நாடுகளுக்குள்ளே பதற்ற நிலைமைகளையும் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமைகளையும் விதைத்துவிட்டது. எனவே தற்போது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஒட்டுமொத்த மேற்குலகுக்கும் 2 வாரங்கள் மாத்திரமே இருக்கின்றன. இந்த 2 வாரத்திற்குள்ளே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை எப்படியாவது திறந்தாக வேண்டும். என்ன செய்தாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறந்து விட வேண்டும் என்பதே தற்போது ஒட்டுமொத்த மேற்குலகினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது பிரான்ஸ் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் களமிறங்கப் போகின்றது. நேற்று இரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் இவை தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி எங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்கின்றோம், எங்களுடைய கடற்படையை அனுப்பி வைக்கின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பது தற்போதைய நிலைமைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நாங்கள் இந்த போரை விரிவாக்குவதற்காக களமிறங்கவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், எரிவாயு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே நாங்கள் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி எங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளோம் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்தார். அத்தோடு இன்னும் 2-3 நாட்களுக்குள் பிரான்சினுடைய போர்க்கப்பலானது ஓமான் வளைகுடா பிரதேசத்தை அடைந்து விடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் தற்போது ஓமான் வளைகுடா பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளது. ஈரானிய எல்லை பிரதேசத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலேயே நிலை கொண்டுள்ளது. அதே போன்று ஜெரால்போர்ட் போர்க்கப்பலும் தற்போது ஓமான் வளைகுடா பிரதேசத்தை நோக்கியே நகர்கின்றது. இன்னும் 3-4 நாட்களுக்குள் குறித்த போர்க்கப்பலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினை அடைந்துவிடும். பிறகு அமெரிக்காவினுடைய ஐரோப்பாவினுடைய போர்க்கப்பல்களும் கடற்படைகளும் ஒன்றிணைந்து
இணைந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான மோதல்களை ஆரம்பிப்பார்கள். அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் தற்போது பாதுகாப்பாக இருக்கின்றது. எண்ணெய் கப்பல்களும் LNG எரிவாயு கப்பல்களும் குறித்த பிரதேசத்தினை பாதுகாப்பாக கடக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கடற்படைகளும் சர்வதேசத்திற்கு உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நம்பிக்கையை விதைத்தால் மாத்திரமே எண்ணெய் கப்பல்களும் எரிவாயு கப்பல்களும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கும். மேலும் இதற்காக இவர்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரானிய கடற்படைக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். ஈரானிய கடற்படையோடு நேரடியான மோதல்களில் ஈடுபட வேண்டி ஏற்படும். இந்த மோதல்களை முழுமையாக வெற்றி கொண்டதற்கு பின்பே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை இவர்களுக்கு உறுதிப்படுத்த முடியும். அதற்கு பின்புதான் எண்ணெய் கப்பல்களும் LNG எரிவாயு கப்பல்களும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பாதுகாப்பாக கடக்கும். எனவே இதற்காகத்தான் தற்போது அமெரிக்காவும் நேட்டோவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீண்டும் திறப்பதற்கு பிரான்ஸ் களமிறங்கி இருப்பதாக செய்திகளில் கேள்விப்பட்டேன். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பிராந்தியத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய போரினுடைய தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே உங்களால் எந்த ஒரு பாதுகாப்பையும் உறுதி செய்யவே முடியாது. எனவே நீங்கள் அனைவரும் வாருங்கள், நாங்கள் இங்கு தான் இருக்கின்றோம், என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உங்களுக்கு அருகாமையில் இருந்தே பார்வையிட முடியும் என அலி லர்ஜானி அவர்கள் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 9 நாட்கள் முடிவடைந்துள்ள நிலைமையில் எண்ணெய் வெளியேற்றம் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. மேற்குலக நாடுகளின் உணவுப் பொருட்களுடைய வெளியேற்றம் விண்ணை தொட்டு வருகின்றது. மேற்குலக நாடுகளில் உணவுப் பொருட்களுடைய வெளியேற்றமும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களுடைய வெளியேற்றமும் விண்ணை தொடுமளவுக்கு உயர்ந்துள்ளன. மேலும் இவர்கள் மிகப்பெரிய பணவீக்கத்தை அனுபவித்து வருகின்றார்கள். அத்தோடு இந்த வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடும் இந்த இழப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடும் எண்ணெய் விலையை பாரிய அளவில் குறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் அமெரிக்கா எங்களுக்கு எதிரான விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருகின்றது என்பதனை நாங்கள் அறிந்துள்ளோம். எங்களுக்கு எதிராக தயாராகி வரக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களை நாங்கள் முழுமையாக அறிந்து வைத்துள்ளோம். மேலும் இதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அடுத்த கட்ட போரை ஆரம்பித்ததும் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. ஈரானினுடைய காக் தீவை முழுமையாக கைப்பற்றி அங்கிருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் அணுசக்தி தளங்களை கைப்பற்றி 400 கிலோகிராம் யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். ஒரே நேரத்தில் ஈரானின் காக் தீவையும் யுரேனியம் செறிவூட்டல்களையும் கைப்பற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதற்கான முயற்சிகளையே டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத்தான் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் தெரிவித்திருந்தார். மேலும் முன்னைய காணொலிகளிலும் அமெரிக்காவினுடைய இந்த விசேட நடவடிக்கைகள் தொடர்பாக பல தகவல்களை குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலந்துரையாடல்களின் போது ஈரானுக்கு எதிரான விசேட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரானினுடைய 400 கிலோகிராம் யுரேனியத்தினை கைப்பற்றுவது தொடர்பாகவும் ஈரானினுடைய காக் எண்ணெய் தீவை முழுமையாக கைப்பற்றுவது தொடர்பாகவுமே டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினோடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானுக்கு எதிரான போரிலே ரஷ்யாவினுடைய நிலைப்பாடானது 50-50 இருக்கின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ரஷ்யா அதனுடைய நட்பு நாடுகளை பாதுகாப்பதற்காக ரிஸ்க் எடுப்பதற்கு பயப்படுகின்றது. மேலும் இது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். அதே நேரம் ஈரான் அனைத்து சவால்களையும் முகம் கொடுப்பதற்கு முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் அவமானங்களையும் மறைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் போலி பிரச்சாரங்களையும் இட்டுக்கட்டப்பட்ட தகவல்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். உளவியல் ரீதியாக அமெரிக்க மக்களை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவுமே இவர்கள் இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இவர்களுடைய இந்த போலி பிரச்சாரங்கள் நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. குற்றவாளி
டொனால்ட் ட்ரம்ப் எங்களுடைய ஏவுகணை திறன்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதாக கூறுகின்றார். எங்களுடைய ஒட்டுமொத்த கடற்படை திறன்களும் அளிக்கப்பட்டு விட்டதாக கூறுகின்றார். எங்களுடைய ஆயுதப்படைகள் பலவீனமடைந்து விட்டதாகவும் ஈரானுக்குள்ளே வெற்றி இலக்கை அடைந்து விட்டதாகவும் கூறுகின்றார். அவ்வாறு உண்மையிலேயே நீங்கள் எங்களுடைய ஏவுகணை திறன்களையும் ஆயுத திறன்களையும் கடற்படை திறன்களையும் முழுமையாக அளித்துவிட்டால் அவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய உண்மையான ஆதாரங்களை ஊடகங்களிடம் வெளியிடுங்கள். ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை முன்வையுங்கள். அமெரிக்க அதிகாரிகளிடத்தில் அமெரிக்க சிப்பாய்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளையும் வெளிப்படுத்துங்கள். தைரியம் இருந்தால் எத்தனை அமெரிக்க சிப்பாய்கள் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்கின்ற உண்மையை ஊடகங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துங்கள். டொனால்ட் ட்ரம்ப் எங்களுடைய உச்ச தலைவர் தியாகி அலி கமேனி அவர்களை படுகொலை செய்தார். ஆனால் தற்போது எங்களுடைய அன்பான கமேனி இளமையாகிவிட்டார். மேலும் இந்த போரை விரிவுபடுத்தக்கூடிய அனைத்து அட்டைகளும் எங்களிடம் தான் இருக்கின்றன. எங்களுடைய திட்டங்களுக்கு அமைவாகவே நாங்கள் இந்த போரை விரிவுபடுத்தி வருகின்றோம். படிப்படியாக உங்களுக்கான புதைக்குழியை தயார்படுத்தி வருகின்றோம். மேலும் இந்த போரினுடைய முடிவானது எங்களுடைய கைகளிலேயே இருக்கின்றன என்பதனை அமெரிக்கர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே உங்களுடைய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல முடியும். நாளைய தினத்திலிருந்தே உங்களுடைய எண்ணெய் கப்பல்களும் எரிவாயு கப்பல்களும் பாதுகாப்பாக செல்ல முடியும். ஆனால் இதற்கு ஐரோப்பிய நாடுகளும் அரபு நாடுகளும் உங்களுடைய நிலத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். அமெரிக்காவினுடைய இராணுவ கட்டளை தளங்களை உங்களுடைய நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். அதே போன்று அமெரிக்க தூதரையும் அவசரமாக நீங்கள் வெளியேற்ற வேண்டும். நீங்கள் இவ்வாறு செய்தால் நாளைய தினத்திலிருந்து உங்களுடைய எண்ணெய் கப்பல்களும் எரிவாயு கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பாதுகாப்பாக பயணிக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய நிலத்திலிருந்து அமெரிக்க தூதரை வெளியேற்றி அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என IRGC இராணுவ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவுக்கும் ஒட்டுமொத்த மேற்குலகுக்கும் IRGC இராணுவம் ஸ்பெஷல் ரமஜான் ஆஃபர் ஒன்றை வழங்கியுள்ளது. அமெரிக்க இராணுவ தளங்களையும் அமெரிக்க தூதர்களையும் முழுமையாக வெளியேற்றினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கான டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை IRGC இராணுவம் அதிரடியாக அறிவித்துள்ளது. அத்தோடு இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே ஒட்டுமொத்த போர்க்கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி நகரும். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இதற்கு பிறகு எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் ஈரானுக்குள் கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இன்று காலையும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வந்திருக்கக்கூடிய இவர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தீக்காடாக மாற்றப் போகின்றார்கள். ஈரான் வைத்திருக்கக்கூடிய பொறியில் இவர்கள் வசமாக சிக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேலும் 20% அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் 20% அதிகரித்துள்ளது. அடிமை அரபு நாடுகளுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். மேலும் ஈரானினுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கு அடிமை அரபு நாடுகள் முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தியே வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியே தற்போது ஈரானினுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி வருகின்றார்கள். மத்திய கிழக்கிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பூஜ்ஜியமாக்குவதற்காகவே ஈரான் தாக்குதல்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. மேலும் ஈரானுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அவசரமாக சுட்டு வீழ்த்துவதன் மூலமாக அடிமை அரபு நாடுகள் வான் பாதுகாப்பு ஏவுகணை கையிருப்பையும் இழந்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு நள்ளிரவு வேளையில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2 CIA உளவாளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பஹ்ரைனி அரசாங்கம் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 8 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இவர்கள் பொதுமக்கள் என்றும் அறிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் CIA உளவாளிகள் தொடர்பான தகவல்களை பஹ்ரைனி அரசாங்கம் வெளியிடவில்லை. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.